பிரைஸ் லார்ட். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்கலாம். இன்றைக்கு யோபு 1ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். யோபு 1 அதில் பார்க்கிறோம், முதல் வசனத்தில் பார்க்கிறோம், யோபு உத்தமன், சன்மார்க்கன், அவன் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் என்று அவரை குறித்து நாம் பார்க்கிறோம். அதை தொடர்ந்து நாம் 7ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் நாம் பார்க்கும் பொழுது இங்கே ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. இது 2 பேருக்கு நடக்குது. ஒன்று கர்த்தராக இருக்காரு, இன்னொன்று சாத்தான், அந்த பிசாசுன்றவன். 2 பேரும் யாரை பற்றி பேசுகிறாங்கன்னா யோபுவை பற்றி பேசுகிறாங்க. இது நமக்கு நன்கு தெரிந்த பகுதி. ஆனாலும் ஆவியானவர் ஒரு காரியத்தை இன்றைக்கு காலை வேளையிலே நமக்கு உணர்த்த கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். யோபுவை பற்றி பேசுகிறாங்க. அப்போது சாத்தான் என்ன சொல்கிறான்னா, யோபுவை நீங்கள் பாதுகாத்திருக்கிறீங்க. 10ஆம் வசனம் 11ஆவது வசனத்தை நான் வாசிக்கிறேன். இங்கே சாத்தான் கர்த்தரிடத்துல சொல்றான், நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவை எல்லாம் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ பாரும் என்றான். இன்னைக்கு அதுதான் நம்ம பார்க்க போறோம், தூஷிக்கிறது. Do you praise or curse God in your life? இப்போ இங்க என்ன சொல்றான்னா சாத்தானு, யோபுவை நீங்க ஆசீர்வதிச்சிருக்கீங்க, அவனுக்கு 10 பிள்ளைங்க இருக்காங்க, மனைவி இருக்காங்க, அவனுக்கு கழுதைகள், ஒட்டகங்கள் எல்லாம் இருக்கு, அவன் ஆசீர்வாதமா இருக்கிறான், அதனால அவன் உம்மை துதிக்கிறான், நல்லவனா இருக்கிறான், அவன் உத்தமனா இருக்கிறான், உமக்கு பயந்து இருக்கிறான். இதெல்லாம் நீங்கள் தொட்டு பாருங்க, இதெல்லாம் எடுத்து பாருங்க, அவன் உங்களை தூஷிக்கிறானா இல்லையான்னு பாருங்கன்னு அங்கே ஒரு சேலஞ்ச் பண்ணுகிறதை நம்ம பார்க்குறோம். பிரியமானவர்களே, இது யோபுக்கு மாத்திரம் இல்லை, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக சத்துருவானவன் வைக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. ஏன்னா அந்த தூஷிக்கிறதுனா என்ன தெரியுங்களா? அது ஆண்டவருக்கு விரோதமாக முறுமுறுக்கிறது, இல்லைன்னா ஆண்டவரை நம்பாமல் இருக்கிறது, இல்லைன்னா ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் போகிறது. ஏதெல்லாம் அதே தான் செஞ்சான். இதே ட்ரிக்கை தான், இந்த ஒரு ட்ரிக்கை தான் he is using from the beginning. ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் இல்லை, நீங்கள் இந்த பழத்தை சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் சாகவே சாக மாட்டீங்கன்னு சொல்லுகிறதை பார்க்குறோம். உடனே அவங்க கீழ்ப்படியாமல் போகிறாங்க. என்ன நடக்கும்? நம்ம தூஷிக்கிறதுனால, கீழ்ப்படியாமல் போகிறதுனால, ஆண்டவருக்கு விரோதமாக காரியங்களை செய்யும் பொழுது ஆண்டவரோடு உள்ள உறவு பாதிக்குது. இட் அஃபெக்ட்ஸ் அவர் ரிலேஷன்ஷிப் வித் காட், ரிசல்ட்ஸ் இன் செப்பரேஷன் ஃப்ரம் காட். அதுதான் அவனுடைய நோக்கமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இதை நம்ம புரிந்து கொள்ளணும். நாம் ஆண்டவருக்கு விரோதமாக முறுமுறுக்கும் பொழுது, தூசிக்கும் பொழுது, இன்றைக்கு கூட நம்ம அநேகரை பார்க்குறோம். ஏதாகிலும் ஒரு தீங்கான காரியம் வந்தால் கடவுளுக்கு கண்ணே இல்லைப்பா, அவர் இருக்கிறாரோ இல்லையோ தெரியல, ஏன் ஆண்டவரே எனக்கு மட்டும் இப்படி நடக்குது, ஏன் நான் இவ்வளோ வருஷமா ஜெபிக்கிறேன், நான் நல்லவனா இருக்கிறேன். சங்கீதக்காரர் கூட சொல்லுகிறதை பார்க்கிறோம், நான் விருதாவாகவே நான் நல்லவனா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிறதை பார்க்கிறோம் சங்கீதத்தில். அப்படி சொல்லுகிற பொழுது இப்படிலாம் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். இப்படி நாம் ஆண்டவருக்கு விரோதமாய் தூஷிக்கும் பொழுது அங்கே என்ன ஆகுதுன்னா அவருக்கும் நமக்கும் உள்ள உறவு பாதிக்குது. ஆண்டவர் வருத்தப்படுறாரு. அது ஒரு செப்பரேஷனே கொண்டு வருது. இட்ஸ் நாட் அ டெம்பரரி செப்பரேஷன், ஈவன் இட் மே காஸ் பெர்மனன்ட் செப்பரேஷன். அது எவ்வளோ ஆபத்தானது பிரியமானவர்களே. இன்றைக்கு அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆர் வி praising God or cursing God in the midst of troubles? நம்முடைய சூழ்நிலைகள் மாறும் பொழுது, நம்ம நல்லா இருக்கும் பொழுது ஆண்டவரை துதிப்போம், அல்லேலூயா ஸ்தோத்திரம், எல்லாம் கரெக்ட். அதைத்தான் இங்கே சாத்தான் சொல்கிறான். நீங்கள் அவனை சுற்றிலும் வேலி அடைச்சிருக்கீங்க, அவன் உங்களை துதிக்கிறான், நீங்கள் அதெல்லாம் எடுங்க, அப்போ அவன் உங்கள் முகத்துக்கு நேரே தூஷிக்கிறானா இல்லையா பாருங்க அப்படிங்கிறான். இன்றைக்கும் அநேகர் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். நன்மைக்காக இயேசுவை பின்பற்றுறது, ஒரு அற்புதத்துக்காக இயேசுவை பின்பற்றுறது, நடக்கலைன்னா பின்னாடி பின்வாங்கி போயிடுவாங்க, பேக் ஸ்லைட் பண்ணிடுவாங்க. சாத்தான் இந்த மாதிரி தூஷிக்கிறதுக்காக, பிசாசு ஆண்டவரை தூஷிக்கிறதுக்காக, ஆண்டவருக்கு விரோதமாய் நம்ம பேசும்படியாக, ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்யும்படியாக நம்முடைய வாழ்க்கையில அநேக காரியங்களை கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். இங்கே யோபுவின் வாழ்க்கையில என்ன செய்யறாருன்னு நம்ம பார்க்கலாம். சாத்தான் என்ன செய்யறான்னு பார்க்கலாம். முதலாவது 14வது வசனத்துல, 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல பார்க்கும் பொழுது அங்கே சபேயரை அனுப்புகிறான். சபேர் வராங்க, அங்கே கழுதைகள் எல்லாம் ஓடிட்டு போயிட்டு வேலைக்காரங்களெல்லாம் கொண்டு போட்டுடுறாங்க.
அடுத்தது 17வது வசனத்துல பார்க்கிறோம், கல்தேயரை வராங்க. அங்க கல்தேயர் வந்து ஒட்டகங்களெல்லாம் ஓட்டிட்டு போயிட்டு வேலைக்காரங்களெல்லாம் கொண்டுடுறாங்க. ஸோ ஹி லாஸ்ட் ஹிஸ் வெல்த். அவருக்கு இருந்த கழுதை போயிடுச்சு, ஒட்டகங்கள் போயிடுச்சு யோபுக்கு. அதோட விடலை, ஈவன் ஹி சாட்டன் மிஸ்யூஸ்ட் நேச்சர். இப்போ கூட நம்ம ஜெபிச்சோம் பாருங்க, மழை வந்து நமக்கு ஆசீர்வாதத்துக்காக ஆண்டவர் கொடுத்தது, தண்ணீருக்காக கொடுத்தது, அது குடிக்கிறதுக்காக விளைச்சலுக்காக கொடுத்தது. ஆனால் அதுவே அழிவை உண்டாக்குகிறதை பார்க்குறோம். இங்கே அதுதான் பாருங்களேன், யோபுக்கு விரோதமாக பிசாசு நேச்சரை எப்படி பயன்படுத்துகிறாரு. 16வது வசனத்தில் பார்க்குறோம், அக்னி வானத்திலிருந்து இறங்கி ஆடுகளை பட்சித்து போடுறதை பார்க்கிறோம். ஃபயர் கில்ட் த ஷீப்ஸ். அடுத்தது பார்க்கிறோம் விண்டு. 19வது வசனத்துல பார்க்கிறோம் காற்று. அது நமக்கு சுவாசிக்கிறதுக்காக காற்று இருக்கு. காற்று இல்லைன்னா நம்மளால வாழ முடியாது. கொஞ்ச நேரம் பவர் சப்ளை இல்லைன்னா நமக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. ஃபேன் இல்லைன்னா, ஒரு ஏர் கண்டிஷன் இல்லைன்னா. ஏன்னா ஏர், அதில் இருக்கிற ஆக்சிஜன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அவர் லைஃப். இங்கே ஆனால் அது என்ன பண்ணுறாரு, புயல் காற்றாக மாட்டி 19வது வசனத்தில் அவங்க 10 பிள்ளைகளும் அங்கே சாகிறதை நாம் பார்க்குறோம் பிரியமானவர்களே. ஸோ இதெல்லாம் எதுக்காக அவர் பண்ணுறாருன்னா, சாத்தான் எதுக்காக பண்ணுறான், பிசாசு எதுக்காக பண்ணுறான், யோபு வந்து ஆண்டவருக்கு வந்து தூஷிக்கணும். அதுதான் அவனுடைய அல்டிமேட் எய்ம். இதுதான் அவனுடைய நோக்கம். அதுதான் யோபு. ஆனால் அதை உணர்ந்தவராக இருக்கிறாரு. யோபு எல்லாத்தையும் உணர்ந்தவராக இருக்கிறார், அவர் அறிந்தவராக இருக்கிறார். இதோட அவர் நிறுத்தலை சாத்தான். என்னடா இவ்வளோ நடந்தும் வந்து இவன் அமைதி வந்து இவன் விரோதமாக பேசலையே, அவரை தூஷிக்காமல் இருக்கானே, அவரை திட்டாமல் இருக்கானே, விலகாமல் இருக்கிறானே. அடுத்தது 2வது சாப்டரில் பார்க்குறோம், 7வது வசனத்தில் அவனுக்கு வந்து உடம்பு ஃபுல்லாக ஒரு பருக்கள் சோர்ஸை உண்டாக்குகிறதை பார்க்குறோம். அதில் 4வது வசனம் 5வது வசனத்தில் என்ன சொல்கிறா பாருங்களேன், தோலுக்கு பதிலாக தோல், ஜீவனுக்கு பதிலாக தனக்கு உண்டான எல்லாவற்றையும் கொடுப்பான். ஒரு மனுஷன் பார்த்தீங்கன்னா, இப்போ ஹாஸ்பிட்டலில் கூட நாங்கள் ஹாஸ்பிட்டலில் நிறைய பேஷண்ட் சொல்லி பார்த்துருக்குறோம், டாக்டர் எத்தனை லட்சம் செலவானாலும் பரவாயில்ல என் உயிரை காப்பாற்றுங்கம்பாங்க. See, they are ready to spend anything to save their life. யாருமே சாகிறதுக்கு விரும்புறதில்ல. எனக்கு தெரிஞ்சு 99.9 people they don't want to die. ஈவன் சொல்லுவாங்க, கிறிஸ்தவனுக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம், எப்பப்பா அப்பா உன் சமூகத்தில் எப்பப்பா வந்து நிற்போன்னு. ஜுரம் வந்துருச்சுன்னா பயந்துருவாங்க, ஐயோ அதாக இருக்குமோ இதாக இருக்குமோ, பிள்ளைய விட்டுட்டு போயிடுவோமோ, வீட்டை விட்டுட்டு போயிடுவோமோ, நிலம்லாம் வாங்கியிருக்கிறோமே, அழ ஆரம்பிச்சிருவோம். ஆண்டவர் தான் அங்கே எல்லாம் ஏஞ்சல்ஸ் சிரிப்பாங்க, ஆண்டவரை இப்போ தான் சொன்னா உமக்காக மறிக்கவும் தயார்னா, இப்பானா அழுவுற ஆண்டவரே. அதுதான், தட் இஸ் அவர் நேச்சர், மனுஷன். அதை தான் இங்கே சாத்தான் சொல்கிறான், தோலுக்கு பதிலாக தோல், ஜீவனுக்கு பதிலாக தனக்கு உண்டான எல்லாவற்றையும் கொடுப்பான். 5வது வசனம், ஆனால் அவன் எலும்பையும் மாம்சத்தையும் தொட்டு பாருங்க, அவன் உண்மை தூஷிக்கிறானா இல்லையான்னு பாருங்கன்றான். உடனே 7வது வசனத்தில் பார்க்கிறோம், அவன் உடம்பு ஃபுல்லாக பருக்கள் உண்டாகிறதை பார்க்கிறோம். அடுத்தது அதோட நிறுத்தலைங்க, இதெல்லாம் கூட ஓகே. முதல்ல கழுதை போச்சு, ஒட்டகம் போச்சு, ஆடுகள் போச்சு, குழந்தைங்க போனாங்க, இப்போ உடம்பெல்லாம் புண்ணு இருக்குது, எல்லாத்துலேயும் பொறுமையாக இருக்கார். கடைசியாக ஒரு வெப்பன் இருக்கிறதுலையே டேஞ்சரஸ் வெப்பன், அதுதான் கூடவே இருக்காங்க பாருங்க, பார்ட்னர். இந்த பார்ட்னர் தான் சம்டைம்ஸ் இட் மே பிகம் ஹைலி டேஞ்சரஸ் வெப்பன் ஆண்டவரை தூஷிக்கிறதுக்காக. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா ஒய்ஃபும் இல்லை, எல்லா ஒய்ஃபும் கிடையாது. என் ஒய்ஃப்லாம் ரொம்ப தங்கமானவங்க, ஒரு ஆண்டவருக்கு பயந்தவங்க. நான் வந்து ஏதாவது செஞ்சாலும் அவங்க வந்து அதை அலோவ் பண்ண மாட்டாங்க, நம்பிக்கையாக இருங்கம்பாங்க. இப்போது இந்த பார்த்தோன்னா 9வது வசனத்தில் யோபினுடைய ஒய்ஃப் வந்து எழும்புறதை பார்க்குறோம். சாத்தா பிசாசு தூண்டி விடுறான் பாருங்க, என்னடா இதுக்கெல்லாம் அசைய மாட்டாங்கிறான், உடம்புல புண்ணு வந்துருச்சு, குழந்தைங்க போயிடுச்சு, யோபு அசையவே மாட்டேங்கிறானே. ஒய்ஃப் வராங்க அங்கே வந்து, இன்னமுமா நீங்கள் உத்தமத்தில் இருக்கீங்க, என்னையா ஆளு நீ, எல்லாம் போச்சு, இன்னும் அந்த கடவுளை நம்பிட்டு உட்காந்துருக்குற, அவரை தூஷித்துட்டு ஜீவனை விடு. பாருங்க, பிசாசு சொல்கிறான் அதே வார்த்தை. அவன் தூஷிக்கிறானா இல்லையா பாருங்க. அவனை நீர் வேலியை எடுத்தீங்கன்னா, அவனுடைய எல்லாவற்றையும் தொட்டிருன்னா, அவன் முகத்துக்கு நேராக அவன் உண்மை தூஷிப்பான் அப்படின்னு அங்கே சொன்னார். 11வது வசனம், 1ஆம் அதிகாரம் 11வது வசனம். அதே பாருங்க இங்கே 2வது அதிகாரத்தில் 9வது வசனத்தில் அவங்க மனைவி, யோபு மனைவி வந்து அதே வார்த்தையை சொல்றதை பார்க்கிறோம் பிரியமானவர்களே. இப்படி தான் நெருக்கங்கள் வருங்க.
ஈவன் கணவன் மனைவிக்கு இடையில கூட பாருங்க இப்படிப்பட்ட காரியங்கள் வருகிறதை நம்ம பார்க்க முடியும். தூஷிக்கிறது, இந்த தூஷிக்கிறதுல தான் குடும்பங்களில் கூட பார்த்தீங்கன்னா பிரிவினைகள் வரும். நான் ஏற்கனவே சொன்னேன், ஆண்டவரை தூஷிக்கும் பொழுது என்ன நடக்கும்னா அவரோடு உள்ள உறவு நமக்கு பாதிக்கப்படும். இட் அஃபெக்ட்ஸ் அவர் ரிலேஷன்ஷிப் வித் காட், ரிசல்ட்ஸ் இன் செப்பரேஷன் ஃப்ரம் காட். அதே தான் கணவன் மனைவி குடும்பத்தை கூட நம்ம பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள ஒரு சின்ன ப்ராப்ளம் வரும். ஆனால் உடனே இந்த தூஷிக்கிறது தான், திட்டுறது ஒன்னால தான் வந்தது, நீ தான் அதுக்கு காரணம், என் வாழ்க்கை நாசமாக போனதுக்கு நீ தான் காரணம். அன்றைக்கே நான் சொன்னேன் எங்கள் அப்பாட்ட, இவன் வேணவே வேணாம், இவன் மூஞ்சே சரியில்லைன்னு சொன்னேன், ஆனால் எனக்கு கட்டி வச்சுட்டாரு, இன்றைக்கி என் வாழ்க்கை பாழாக போச்சு. இப்படி வார்த்தைகளை விடுறது, விரோதமான வார்த்தைகளை பேசுறது, முறுமுறுக்கிறது, கீழ்ப்படியாமல் போகிறது, சண்டை, ஃபைனலாக பார்த்தீங்கன்னா டிவோர்ஸில் போய் நிற்பாங்க, செப்பரேஷன். அதுதான் இங்கே சாத்தான் பிசாசனுடைய வெப்பனே அதுதான். ஆண்டவரை தூஷிக்கும் பொழுது ஆண்டவர்கிட்ட இருந்து பிரிக்கிறது, கணவனை தூஷிக்கும் பொழுது கணவன்கிட்ட இருந்து பிரிக்கிறது, மனைவியை தூஷிக்கும் பொழுது மனைவி கிட்ட இருந்து பிரிக்கிறது. இதுதான் அந்த செப்பரேஷன் பண்ணுறது தான் அவனுடைய ட்ரிக்கே. ஆனால் யோபு சொல்கிறாரு 21வது வசனம், 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எலும்பையும் எல்லாவற்றையும் மாம்சத்தையும் எதை தொட்டாலும் சரி, என்ன இழந்தாலும் சரி, யோபு சொல்கிறாரு, நான் நிர்வாணியாக வந்தேன், நான் ஒன்றுமே கொண்டு வரலைங்கிறாரு. நான் எதையும் கொண்டு வரல, நான் எதையும் எடுத்துகிட்டு போகிறதில்ல. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவரால் எப்படி, எதனால் இது முதல்ல சொல்கிறாரு, அவர் ஏன் இப்படி சொல்கிறாருன்னா, அவர் ஏன் தூஷிக்கலை? அவருக்கு 2 காரியம் இருக்குது. காட் இஸ் வாட்சிங் ஓவர் மீ, ஹீ இஸ் வாட்சிங். கர்த்தர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார், அந்த நம்பிக்கையில் அவர் இருக்கிறார். ஹீ கேன் டூ எனிதிங், அவரால் எல்லாம் செய்ய முடியும், என் சூழ்நிலையை மாற்ற முடியும்னு அவர் நம்புறார். இதை யோபு 42:2 நம்ம வாசித்தோம்னா நமக்கு புரியும். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது ஒரு தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். எனக்கு கழுதைகள் போகலாம், ஒட்டகங்கள் போகலாம், ஆடுகள் போகலாம், பிள்ளைகள் போகலாம், என்னுடைய மாம்சத்தில் வியாதி வரலாம், எனக்கு சுகம் போகலாம், ஆனால் தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். யோபு தூஷிக்கல, கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறதை பார்க்கிறோம். அவனை இரட்டத்தனையாய் ஆண்டவர் ஆசீர்வதித்ததை நாம் வேதத்திலே பார்க்க முடியும். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனையில் இப்போ நம்ம போய் கொண்டிருக்கிறோம்? சத்ரு பிசாசு என்னத்தை வச்சிருக்கிறான் நம்ம வாழ்க்கையில்? வேலை இல்லாமல் இருக்கிறோமா? இல்லை வேலையில் பிரச்சனையோடு நம்ம காணப்படுகிறோமா? மேரேஜ் ஆகாமல் தடையாக இருக்கா? கல்யாணத்துக்கு தடைகள் வந்து கொண்டே இருக்கா? குழந்தை இல்லாமல் இருக்கிறோமா? அந்த டெஸ்ட் இந்த டெஸ்ட்லாம் பண்ணிட்டோம், ஆனால் ஒன்றுமே இன்னும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறோமா? இல்லை வியாதியோடு காணப்படுகிறோமா? ஏதாவது டாக்டர் ரிப்போர்ட்ஸ் பயங்கரமாக இருக்கா? இல்லை கடன் பிரச்சனையில் இருக்கிறோமா? நமக்கு என்ன பிரச்சனைகள் காணப்படுகிறது? ஆனால் பிசாசு நம்ம உள்ளத்தில் ஒரு காரியத்தை வைப்பான், இதெல்லாம் செய்யலப்பார், இதெல்லாம் நடக்கலப்பார், உன் வாழ்க்கையில் பார், எல்லாம் ஜெபிக்கிற, வேதம் வாசிக்கிற, சர்ச்சுக்கு போகிற, காணிக்கை கொடுக்குற, எல்லாம் செய்கிற, என்ன பிரயோஜனம்? வாட் இஸ் த யூஸ்? He has not done anything. He has not delivered you. 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆயிடுச்சு. இதெல்லாம் காமிச்சு பயமுறுத்துறது, ஒன்று பயமுறுத்துறது, இல்லைன்னா இழப்பை கொண்டு வர்றது. எப்படி ஆகிலும் நாம் என்ன செய்யணும்? ஆண்டவரை தூஷிக்கணும், நம்முடைய தேவனை தூஷிக்கணும், நம்முடைய தேவனுக்கு விரோதமாக நம்ம பேசணும், தேவனுக்கு விரோதமாக சிந்திக்கணும், தேவனுக்கு விரோதமாக நம்ம காரியங்களை செய்யணுங்கிறது தான் அவனுடைய நோக்கம். அப்படி நம்ம செய்யும் பொழுது என்ன ஆகும்னா, ஆண்டவரோடு உள்ள நம்முடைய உறவு பாதிக்கப்படும். பிரியமானவர்களே, அது மாத்திரம் இல்லை, ஒரு செப்பரேஷன் வந்துடும், பிரிவு வந்துடும். எப்படி கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரிவு, டிவோர்ஸ் வந்ததுன்னா அவங்க வாழ்க்கை பாதிக்கப்படுதோ அதை விட அதிகமாகிடும். அதாவது ஒரு ஏர்த்லி லைஃப் தான், ஆனால் இது பெர்மனண்ட், இட்டர்னல் லைஃப், நம்முடைய நித்திய ஜீவனே நமக்கு இழந்து போகிற அளவுக்கு போயிடும். யோபுவை போல நாமும் அந்த ஞானத்தோடு இருக்கணும். சூழ்நிலை நமக்கு எந்த சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் சரி, அதை உடனே நீங்கள் ஆண்டவருடைய கரத்தில், நாம் இப்போ ஜெபிக்கும் பொழுது ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, இந்த சூழ்நிலை கடினமாக இருக்குது, எனக்கு பலனை கொடுங்கன்னு சொல்லுங்கள்.
உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும்னு ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. என் கிருபை உனக்கு போதுங்கிறாரு. இதெல்லாம் எதற்காக சொல்றாரு? நாம அவர் மேல நம்பிக்கை வைக்கணும், அவரை நம்பி வாழணும், அவரை துதிக்கணும். யோபு சொல்றார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ளாக நம்ம போகும் பொழுது நிச்சயமாகவே ஒரு நாளிலே நமக்கு விடுதலை உண்டு. அது மாத்திரம் இல்லை, இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த காலை வேளையிலே ஆண்டவர் அதை தான் சொல்றாரு. யோபு சொல்றது போல நீ இருக்கியா? யோபு போல உத்தமனும் சன்மார்க்கனும் கர்த்தருக்கு பயந்து நம்ம இருக்கிறோமா? நமக்கு வேலி அடைச்சாலும் சரி, வேலி எடுத்தாலும் சரி, சுகம் இருந்தாலும் சரி, வியாதி வந்தாலும், அதை தான் நம்ம முதல்ல பாடலை கூட பாடணும். என்ன வந்தாலும் எது வந்தாலும் என் இயேசுவை என்று ஸ்தோத்திரிப்பேன். அது ஒரு கஷ்டமா இருக்கலாம் பார்க்கறதுக்கு. இல்லை பிரதர், நீங்க சொல்லலாம், நீங்க நல்லா இருக்கிறீங்க, ஆசீர்வாதமா இருக்கீங்க, அதனால சொல்லலாம். இல்லை, முடியும். ஏன்னா யோபுவால முடிஞ்சது. யோபுவால முடிஞ்சதுன்னா நம்மால முடியும். ஏன்னா யோபுவும் மனிதன் தான், நம்மளை போல சாதாரண மனிதன். யோபு கர்த்தரை ஸ்தோத்தரித்தான். இடுக்கமான சூழ்நிலையில் மத்தியிலே, இழப்பின் மத்தியிலே அவன் தூஷிக்கிற வார்த்தைகள் ஒன்றுமே ஆண்டவருக்கு விரோதமா அவன் பேசல. கர்த்தர் அதை பார்த்தார். கர்த்தர் அவனை இரட்டத்தனையாக ஆசீர்வதித்தார். இந்த காலை வேளையிலும் நாம் ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரை நாம் ஸ்தோத்தரிக்கிற பிள்ளைகளை மாறுவோம். அட் எனி சுச்சுவேஷன் we should not curse God. ஆண்டவரை நாம் தூசிக்கிறவர்களாய், சபிக்கிறவர்கள், கர்ஸ்ன்னே சொல்லுது இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா, கர்ஸ், சபிக்கிறது ஆண்டவரை. கடவுளே இல்லை, அவர் வேஸ்ட்டு, அவர் பின்னாடி போய் வேஸ்ட், என் வாழ்க்கை வீணாக போச்சு, அப்படிப்பட்ட காரியங்களை நாம் பேசாதபடிக்கு கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். கர்த்தர் இரட்டத்தனையாய் நம்மை ஆசீர்வதிப்பாராக. God bless you.